நம்ம இந்தியன் மெயின் டீம் தான் ஆப்கானிஸ்தானை பொழந்து கட்டுறாங்கன்னு பார்த்தா நம்ம இந்தியாவோட ஏ டீமும் ஆப்கானிஸ்தானை நொறுக்கி தள்ளி வின் பண்ணிட்டாங்க. ஆமாங்க, இப்படி சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு நடந்த மேட்ச் இருந்துச்சு. நம்ம இந்தியன் டீம் தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க. நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து வேற லெவலில் அதிரடி காட்டி 50 ஓவரில் 319 ரன் எடுத்தாங்க. இந்த அளவுக்கு ஸ்கோர் வர்றதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்லேருந்தே பேட்டிங்கில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததான். ஸ்டார்டிங்லேயே பிரியான் சாரியா, வைபவ் சூரியவன்சி 2 பேருமே நல்ல இன்னிங்ஸை கொடுத்தாங்க. ஒரு அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா வைபவ் சூரியவன்சி அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரியான் சாரியா நல்ல இன்னிங்ஸை கொடுத்தவர் அவரும் அவுட் ஆயிட்டாரு. ஆனால் என்னதான் 2 விக்கெட் போனாலும் அதுக்கப்புறம் நாங்கள் இருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு திலக் வர்மாவும் குமார் குசாக்ராவும் ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் கொடுத்துட்டாங்க. 2 பேருமே நாங்கள் வேற லெவல் ஆட்டத்தை வெளிப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிரடி காட்டி விட்டாங்க. இதனால பார்த்தீங்கன்னா இவங்களும் ஒரு கட்டத்தில் அவுட் ஆனாலுமே கூட அதுக்கப்புறம் நிஷாந்த் சிந்து அப்புறம் விப்ராஜ் நிகம் சொல்லிட்டு எல்லாருமே கான்ட்ரிபியூஷன் கொடுத்தனால 50 ஓவர் முடிவில் நம்ம இந்தியன் ஏ டீம் 319 ரன் எடுத்து பட்டை கிளப்பிட்டாங்க. இந்த ஒரு டார்கெட்டை பார்த்தவொடனே எப்படி இதெல்லாம் ஆப்கானிஸ்தான் சேஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு நம்பிக்கை இருந்தாலும் போன மேட்ச் நம்ம கண்ணு முன்னாடி போகுமா இல்லையா? ஏன்னா மழையினால ஆப்கானிஸ்தான் போன மேட்சை வின் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இந்த மேட்சை ஏதாவது லக்கில் வின் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு தான் பயந்தோம். ஆனால் இந்த மேட்ச்சில் நடந்ததே வேறங்க. இம்ரான் மீரும் ஹாசனும் நல்ல ஒரு ஸ்டார்ட்டை கொடுத்தாலும் எங்கனால அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஒரு கட்டத்தில் அவுட் ஆயிட்டாங்க. மாற்றி விக்கெட் போய்கிட்டே இருந்துச்சு. ஆனால் பகீர்சா அதுக்கப்புறம் ஃபைசல் இவங்க 2 பேர் தான் ஓரளவுக்கு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. இதுலேயும் பகீர்சா நான் ஹாஃப் செஞ்சுரி அடித்து அசத்துவேன், 1 மணி நேரமே போராடுவேன் அப்படின்னு மனசை நல்ல இன்னிங்ஸை கொடுத்தாரு. இவங்க 2 பேரும் ஒரு கட்டத்தில் அவுட் ஆயிட்டாங்க. இதனால ஆப்கானிஸ்தான் டீம்னால தாக்கு பிடிக்கவே முடியல. வெறும் 218 ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க. அதுவும் 37வது ஓவர்லேயே சுருட்டாங்க. இதனால இந்த மேட்சை நம்ம இந்தியா ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக 101 ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணி இமாலய வெற்றியை அடைஞ்சிட்டோம். போன மேட்ச்சில் ஆப்கானிஸ்தான் நம்மளை தோக்கடிச்சதுக்கு இந்த மேட்ச்சில் நம்ம இந்தியன் டீம் சரியான பதிலடி கொடுத்தாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த அளவுக்கு நம்ம மேட்சை வின் பண்ணதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேட்டிங்கில் நல்லா அதிரடி காட்டி 300 ரன்னுக்கு மேலே எடுத்தோம். அதே மாதிரி பவுலிங்லையும் நம்மளோட பவுலர்ஸ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லா பவுலர்ஸும் விக்கெட் எடுத்திருக்காங்க. இதில் நிஷாந்த் சித்து நல்ல பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து 4 விக்கெட் எடுத்திருக்காரு. எஸ் தக்கூர் 2 விக்கெட்டை எடுத்திருக்காங்க. இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் டீம் பேலன்ஸான பர்ஃபார்மன்ஸை கொடுத்தனால தான் இவ்வளோ கம்ஃபர்டபுளாக மேட்சை வின் பண்ண முடிஞ்சுச்சு. இப்போ இந்த மேட்சை வின் பண்ணது மூலமாக ட்ரைனேஷன் சீரீஸில் நம்ம இந்தியா ஃபைனலுக்கு போயிட்டாங்க. இப்போ இந்தியா கூட யார் விளையாட போகிறா அப்படின்றது ஸ்ரீலங்கா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் மேட்சை பொறுத்து தாங்க தெரியும். அதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் நம்ம கூட ஃபைனலில் விளையாடுவாங்க. யார் வின் பண்ணி நம்ம கூட ஃபைனலில் மோதுறாங்க அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.